லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலையில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 45வது வசனம். He found them asleep, exhausted from sorrow. இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது சீஷர்கள் தூங்குகிறதை பார்த்தார். அவர் துக்கத்தினால் அவர்கள் தூங்கினார்கள் என்று பார்த்தோம். அதுக்கு இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுகிறது எக்ஸாஸ்டட் வித் சாரோ, எக்ஸாஸ்டட் ஃப்ரம் சாரோ. அவர்கள் மொத்தமாக கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிட்டாங்க. அவர்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவரோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலன் இல்லை. துக்கம் அதிகமாக இருந்ததுனால தம்மோடு கூட இருக்கிற தன்னுடைய மத குருவானவர், தன்னுடைய எல்லாமே அவர் தான். இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு எல்லாமே அவர் தான் இருந்த டைம்ல அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுக்கு அது புரிந்தது. அந்த துக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருந்ததுனால அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, they are tired of doing everything, anything. எதுவுமே அவர்களால் செய்ய முடியல. அந்த டைம்ல தான் அந்த எக்ஸாஷன் சொல்லுகிறோம். நிறைய நேரங்களில் நமக்குமே ஒண்ணுமே செய்ய முடியலன்னு ஒரு நிலை வரும். துக்கம் அதிகமா இருக்கும் பொழுது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது we are tired of thinking, we are tired of crying, even we are tired of trying. எதுவுமே முயற்சி பண்ண முடியாது, நம்மளுக்கு யோசிக்க முடியாது, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலன்ற ஒரு நிலை வரும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தூக்கம் வந்தது. அந்த நேரம் அவர்கள் தூக்கத்துக்குள் போனார்கள். தேவன் சொல்லுகிறதுனா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகள்னு சொன்னார் ஆண்டவர். சோதனை, டெம்டேஷன், this is the place of temptation. இதுதான் அந்த டெம்டேஷனுடைய பிளேஸ். எப்பொழுது நம்ம எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு டயர்ட்னஸுக்குள்ள வரமோ அப்பொழுது தூக்கத்துக்குள்ளாய் போய்விடுவோம். அந்த தூக்க நிலை எதுக்கு அடையாளம் என்றால், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறது. ஸோ டெம்டேஷன் அப்படிங்கிறத, சோதனை என்பதை இதுவுமே ஒரு வகையான சோதனையா இருக்கலாம் என்று சொல்லுகிறார். எது தெரியுமா? ஒண்ணுமே செய்ய முடியலன்னும் போது தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த தூக்கம் ஒரு டெம்டேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசித்து அவர் திரும்பும் பொழுது he was tired. அவர் எதுல டயர்டா இருந்தார் தெரியுமா? அவர் பசியினால டயர்டா இருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல நம்ம 2வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசிக்கலி he was exhausted. அவருக்கு உடல்ல இருக்கிற எல்லா பெலனும் போய் 40 நாள் சுத்தமா சாப்பிடவே இல்லை. அதனால அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அந்த பசியினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு நம்மளால உணர முடியும். 40 நாள் முடிஞ்சு அவர் எப்போ கம்ப்ளீட்டா அவருடைய எதுல டயர்ட் ஆனாரோ, எக்ஸாஸ்ட் ஆனாரோ, அந்த நேரத்துல தான் அவருக்கு சோதனை வந்து பிசாசானவன் சோதனைக்காரன் அவரை சோதனைக்குள் கொண்டு போனான். இப்படி எப்பொழுதெல்லாம் நம்ம மாம்சத்துல மிகுந்த சோதனை டயர்ட் ஆகிறோமோ அப்பொழுதுதான் சோதனைக்குள்ளாக நம்ம கொண்டு போகப்படுவோம். இதுதான் தேவன் நம்ம கொடுக்கிற எச்சரிக்கை. ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட சோதனைக்குள்ள இருந்தா ஆண்டவர் நமக்கு ஆறுதலாய் சில வார்த்தைகள் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோதனைக்குள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய எக்ஸாஷன் டைம் வருது பாத்தீங்களா, ஒண்ணுமே பண்ண முடியலன்ற நிலை வரும்பொழுது நாம தேவனை தேடி போக வேண்டும். அவரை ஒரு அழைப்பு விடுக்க. God invites us. எதுக்கு தெரியுமா? to come to him. என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு போகிற இடம் இல்லாம இல்ல. தேவன் எப்பொழுது டயர்டானாரோ, அவர் எப்பொழுது முடியாம போனாரோ அப்பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் பிதாவை நோக்கி. ஆனால் சீஷர்கள் தவறினார்கள். அவர்களுடைய டயர்ட்னஸ் டைம்ல, அவருடைய எக்ஸாஷன் டைம்ல அவர்கள் தவறினது என்ன தெரியுமா? ஜெபிக்க தவறினார்கள். ஆதலால் சோதனைக்குள் போனார்கள். ஒருவேளை அந்த இடத்துல ஜெபித்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பலன் கிடைத்திருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சீஷருடைய அந்த நிலை நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. என்ன தெரியுமா? சோதனைக்குட்படாதபடிக்கு நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வரும்பொழுது, மைண்ட்ல டயர்ட்னஸ், பாடியில டயர்ட்னஸ், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நம்மகிட்ட டயர்ட்னஸ் வரும்போது வீக்னஸ் நமக்கு மேல வரும். நமக்கு எப்பொழுதெல்லாம் அந்த பலவீனம் வருகிறதோ, அந்த பலவீனம் வரும்பொழுதெல்லாம் நம் தேவனை தேடி போக வேண்டும். ஏசாயா எழுதின புத்தகத்துல வாசிக்கிறோம் 40வது அதிகாரம் 29வது வசனத்துல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் நமக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ சோர்ந்து போயிருக்கிறியா, என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சத்துவம் தருவேன். இவ்வளவு பெரிய ப்ராமிஸ் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தான். ஆண்டவர் நமக்கு அந்த ப்ராமிஸ் கொடுத்ததுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இந்த சோதனை அதிகமாய் இருக்கும் பொழுது
பொழுது, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை, நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை, நோக்கங்களை நம்ம சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுவோம். தேவன் நம்மளோடு பேசுகிற தருணம் அது எப்போ தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி வசனத்தினால மேற்கொண்டார் என்றால், அந்த சோர்வின் வேளையில கர்த்தர் அவனுக்கு தேவன் ஆவியானவர் அல்லது பிதாவானவர் அவரை பலப்படுத்தினார். அப்பொழுது அவரால் வசனத்தின் மூலமாக பிசாசை ஜெயிக்க முடிந்தது. ஆனா நம்ம எப்பொழுது வசனத்தினால ஜெயிக்க முடியாத தருணங்கள், அதாவது நம்ம மொத்தமா சோர்வுக்கு இடம் கொடுத்து, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம், அல்லது சோதனையை ஜெயித்து ஜீவக்கிரடத்தை பெறுவதை நாம் இழந்து விடுவோம். அதுக்கு ஒரே ஒரு மாதிரி என்ன தெரியுமா? ஆதியாகமத்துல 25வது அதிகாரத்துல 29வது வசனம் வாசிக்கிறோம். ஏசா யாக்கோபிடத்துல தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். எப்பொழுது தெரியுமா? பசி அவனுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது. களைப்புற்று பசியோடு அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது அவனுக்கு அந்த பசிக்கு ஆகாரம் வேண்டும் என்பது மட்டும்தான் தோணுச்சே ஒழிய, அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், தட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் என்பதை அவன் உணராமல் அவன் அதை தவறி போனான். ஸோ எப்பொழுது மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, சோர்வுக்கு இடம் கொடுத்து நம்ம அந்த தூக்க நிலைக்கு போகிறோம், அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம் என்பது அர்த்தம். ஸோ நமக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நீ சோர்விட்டு இருந்தா என்னிடம் வா என்று சொல்லுகிறார். ஜெபிக்க சொல்லி சீஷர்கள்ட்ட சொன்னது போல, என்னிடத்துல வா உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன், என்னிடத்துல வா உனக்கு பலன் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்ம அப்படி ஒரு நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சீஷர்களுக்கு சோதனையே அந்த தூக்கம் தான். The place of temptation for the disciples was the sleep. அந்த ஸ்லீப் எவ்வளவு தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு திரும்பி வர அந்த கேப் தான். அந்த கொஞ்ச கேப்ல they slept. ஸோ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த கொஞ்ச நேரம் எதுக்கு தெரியுமா? To be in the presence of God, to wait in the presence of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் கர்த்தர் அந்த டைம் நமக்கு கொடுக்கிறார். சோர்வின் வேளையில கர்த்தர் நமக்கு அந்த நேரம் கொடுக்கிறார் என்றால் அதை நம்ம கரெக்டாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ சோர்விற்ற நேரங்களில் நம்முடைய சோதனைக்குள் போகிறதுக்கு முன்னதாக ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.